நீங்கள் இப்பொழுதுதான் எங்கள் சேனலுக்கு வரீங்கள் என்றால் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை கொடுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, சூப்பரான வீடியோ தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட மாதிரி லென்ஸ் ஃப்ளேர் இமேஜஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, மாதிரி இமேஜ் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். இது வந்து பார்ட் 1 வீடியோ. அதேமாதிரி இந்த வீடியோவில் எப்படி அதை எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்றத சின்னதாக ஒரு டிப்ஸ், அந்த மாதிரி ஒரு டுட்டோரியலும் இதில் போட்டிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட்டு சூப்பராக இருக்கும், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோஷாப் அந்த லென்ஸ் ஃப்ளேரை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அந்த லென்ஸ் ஃப்ளேரை வந்து ரேர் ஃபைலாக தான் இருக்கும், நீங்கள் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நான் அதோட லிங்க்கு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். ட்ரைவ் லிங்க்கு தான். இப்போ வந்து இதை ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஃபோல்டர் போட்டு வரும், லென்ஸ் ஃப்ளேர் எஃபெக்ட். இது வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓப்பன் பண்ணால் ஒரு 148 இமேஜஸ் இதில் கொடுத்துக்கிறேன். இது ஒன்று ஒன்று உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் க்ரியேட்டிவிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு சாம்பிள் இமேஜ் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். எந்த மாதிரி யூஸ் பண்ணலான்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இது வந்து பார்ட் 1 தான். அடுத்த பார்ட்டில் இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் போடுறேன் பாருங்கள். இப்போ வாங்க ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஃபோட்டோஷாப் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், லேட் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த கேப்பில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு, பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் டிப்ஸு, ஆனால் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து நான் ஒரு ஓப்பன் கொடுத்தா இதான் வருது. சரி, இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வைக்கலாம். ஒரு சின்ன ஐடியா, இந்த இமேஜில் இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜிங்னா எப்படி வைக்கலாம் அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ அதை நான் திருப்பி அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் லென்ஸ் ஃப்ளேர், இதில் ஏதாவது ஒரு இமேஜஸ் எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நான் இது எடுத்துக்கிறேன் 60. இது எடுத்துகிட்டு இது நோத்தினே வந்து அப்படியே இதில் விட்டுடுறேன். இப்போ லைட்டாக சுருக்கிக்கலாம். ஷிஃப்ட் ஆல்ட். இப்போ இந்த அளவுக்கு சுருக்கிட்டேன். இப்போ சிம்பிளாக அப்படியே லைட்டாக இப்போ இங்கே வச்சா ஒரு ஒளி வர மாதிரி. இது வந்து நார்மல் இருக்கா, இது வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக காட்டுறதுக்கு. இப்போ இது பின்னாடி பிளாக் ஸ்க்ரீன் இருந்ததுன்னா ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட க்ரியேட்டிவ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இதை லைட்டாக அப்படியே இப்போ இந்த மரத்துக்கு நடுவுலேருந்து வர மாதிரி, இல்லை இந்த மரத்துக்கு நடுவுலேருந்து வர மாதிரி, இல்லை இந்த கிளைக்கு இந்த கேப்புலேருந்து வர மாதிரி, இல்லை இங்கே ஏதோ ஒரு பொருள் ஒளியாகிற மாதிரி, உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. இது சின்னது பெருசுன்னு என்ன வேணால் பண்ணிக்கலாம். பிஎன்ஜியாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் பிளாக் கலராக இருந்ததுன்னா அது வந்து பிளெண்டிங் மோட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ இங்கே வச்சுக்கிறேன், சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் உங்களை காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும், பட் உங்கள் சாம்பிளுக்காக தான் காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்ட் 1 தான். பார்ட் 2 வந்து நான் வீடியோ கொஞ்ச நாளில் போடுறேன், அது வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணின்னு வெளியே வந்துடுறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.